வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிம் காட்டி. இன்றைக்கி வேறு லெவலான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவலோடு தான் வந்திருக்கேன். இது கண்டிப்பாக வந்து பெண்கள் எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு உபயோகமான ஒரு நியூஸாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். நான் வந்து ரொம்ப உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணல, வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கான எலிஜிபிலிட்டி நார்ம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். தமிழ்நாடு அரசு வந்து கலைஞர் உரிமை தொகை திட்டத்தின் கீழே வந்து பெண்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் வந்து வழங்கிட்டு வராங்க. 1,15,00,000 மகளிர் வந்து அரசினோட இந்த உதவி மூலம் நேரடியாக வந்து பயன்பெற்றுட்டு வராங்க. பெண்களுக்கு வந்து வங்கி கணக்குகளுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசோட மகளிர் உரிமை தொகை வந்து நேரடியாக வந்து போகுது. ஆனால் இந்த மகளிர் உரிமை தொகை வந்து எல்லா பெண்களுக்கும் வந்து கிடைக்கிறது இல்லை. தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்துக்காக ஒத்திருக்கும் சில கண்டிஷன்ஸ்கள் அப்படி அடிப்படையில் தான் வந்து பயனாளிகள் வந்து தேர்வு செய்யப்பட்டு மாதம் வந்து 1000 ரூபாய் வந்து கொடுத்துட்டு வராங்க. வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறவங்களுக்கு 4 சக்கர வாகனங்கள் மற்றும் கனரக வாகனம் இல்லாதவர்களுக்கு 5 ஏக்கருக்கும் மிகாமல் நன்சை நிலம் வைத்திருக்கிறவங்களுக்கு 10 ஏக்கருக்கு மிகாமல் புன்சை நிலம் வைத்திருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த திட்டத்தின் கீழே வந்து நிதி உதவி வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்து பரவிட்டு இருந்தது. இது தவிர ஜிஎஸ்டி செலுத்துகிறவங்க, அரசு ஊழியர்கள், எம்எல்ஏ, எம்பி மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஆகிய பதவியில் இருப்பவர்கள் குடும்பங்களின் உள்ள பெண்களின் தமிழ்நாடு அரசின் கலைஞர் உரிமை தொகை திட்டத்தில் வந்து தகுதி பெற வந்து முடியாது. ஓய்வூதியம் பெறவங்களும் இந்த திட்டத்தில் வந்து பயனாளிகளாக வந்து இருக்க முடியாது. இந்த வரமுறைகள் இருந்தும் உங்களுக்கு வந்து கலைஞர் உரிமை தொகை கிடைக்கவில்லை அப்படின்னா நீங்கள் வந்து திட்டத்துக்கு வந்து தகுதியானவர்கள். எனவே வந்து அருகில் இருக்கும் சேவை மையங்களுக்கு சென்று கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். ஒருவேளை விண்ணப்பித்து ஏதேனும் காரணங்களுக்காக நிராகரிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா உரிய ஆவணங்களோடு மீண்டும் வந்து விண்ணப்பிக்கலாம். அரசின் வழிமுறைகளின்படி தகுதி வாய்ந்த பெண்கள் பலரும் வந்து இன்னும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வந்து பயன்பெற முடியாமல் இருக்கீங்க. எனவே அருகில் இருக்கும் சேவை மையங்களுக்கு சென்று கலைஞர் உரிமை தொகைக்கு வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். அவர்களுக்கெல்லாம் நிதியுதவி தொகையை வந்து வழங்கும் வகையில் விரைவில் வந்து கலைஞர் உரிமை தொகை திட்டம் வந்து விரிவாக்கம் வந்து செய்ய போகிறாங்க. அப்போது தகுதி வாய்ந்த பெண்கள் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர்ந்து கொள்ளலாம். சிலர் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளாக இருந்தாலும் அவர்களின் வங்கி கணக்கு வந்து பணம் வந்து நேரடியாக வந்து போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து இப்போ கொஞ்ச நாளாக வந்துட்டுருக்கு. அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உடனடியாக வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பத்தை வந்து மீண்டும் வந்து சரி பாருங்கள். உங்கள் வங்கி கணக்கு வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களோட பேரில் வந்து வேறு ஏதாவது ஒரு மகளிர் வந்து உரிமை தொகை 1000 ரூபாய் வந்து வாங்கிட்டு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் வங்கி கணக்கு எண்ணை சரிபார்த்து தவறாக இருந்துச்சு அப்படின்னா அதனை சரி செஞ்சுக்கோங்க. மொபைல் எண் சரியாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. மிக முக்கியமாக இந்த 2 எண்களும் தவறாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வந்து கிடைக்காமல் இருக்கலாம். எனவே பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக வந்து தவறாக வங்கி கணக்கு எண் மற்றும் மொபைல் எண்ணை வந்து சரிபார்த்து கொண்டீங்க அப்படின்னா தை மாதம் முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து உங்களோட வங்கி கணக்கு வரதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறைய வந்து இருக்குது. பண்ண வேண்டியது எல்லாமே இப்போ என்ன அப்படின்னா காலம் கடத்தாமல் பக்கத்தில் இருக்கிற உங்களோட சேவை மையத்துக்கு போயிடுங்க. அங்கே போயிட்டு உங்களோட தகவல்களை கொடுத்து முடிஞ்ச வரைக்கும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வேளை உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு. இந்த தகவல் வந்து உங்களுக்கு ஒரு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே போலவே வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்து 1000 ரூபாய் காசு வரலை அப்படின்னா அவங்களுக்கு இந்த தகவல்களை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் வந்து கிடைக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். மறக்காமல் அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது போன்ற தொடர்ந்து அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை வந்து மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற ஒரு பெல் ஐக்கானை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கரண்ட்லி வந்து அப்டேட்டடாக வந்துகிட்டே இருக்கும். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.